குலசேகரப்பட்டினம் தசரா விழாவில் ஆபாச மற்றும் இரட்டையார்த்த பாடல்களுக்கு நடனமாட தடை விதிக்க கோரிய வழக்கில் சிறப்பு கண்காணிப்பு குழுவை அமைக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். குலசேகரம் தசரா விழாவில் ஆபாசம் மற்றும் இரட்டையர்த்த பாடல்களுக்கு நடனமாட தடை விதிக்கவும் டிஜிபி சுற்றறிக்கை முறை அமல்படுத்தும் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் அடிப்படையில் குலசேகரப்பட்டினம் தாசில்தார், காவல் ஆய்வாளர், அப்பகுதியை சேர்ந்த ஒரு பெண், ஒரு இளைஞர், ஒரு முதியவர் ஆகிய 5 பேர் கொண்ட சிறப்பு கண்காணிப்பு குழுவினை அமைத்து குலசை தசரா விழாவில் சினிமா பாடல்கள் மற்றும் இரட்டையர்த்த பாடல்களுக்கு ஆபாச நடன ஆட உள்ளிட்ட விதிமுறை உள்ளன என்பதை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. விழாவை முழுமையாக வீடியோ பதிவு செய்ய மதுரை அமர்வு கோரியுள்ளது. தூத்துக்குடி சேர்ந்த ராம்கோர் ஆட்சி உயர்ந்த மதுரை அமர்வு பொதுநல மனு தாக்கல் செய்தார். அதில் குலசேகரன்பட்டி அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் கொண்டாடப்படும் தசரா விழாவில் ஆபாச பாடல் மற்றும் இரட்டையர்த்த பாடல்களுக்கு நடனமாட அனுமதிக்க தடை விதிப்பதோடு உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் கடந்த 2023 ஆண்டு டிஜிபி சுற்றறிக்கை முறை அமல்படுத்த என கோருகின்றார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அனிதா சுமன், குமரப்பன் அமர்வு குலசேகரப்பட்டினம் தாசில்தார், காவல் ஆய்வாளர், அப்பகுதியை சேர்ந்த ஒரு பெண், ஒரு இளைஞர், ஒரு முதியோர் ஆகிய 5 கொண்ட சிறப்பு கண்காணிப்பு குழுவினை அமைக்க வேண்டும். அவர்கள் குலசை தசரா விழாவில் சினிமா பாடல்கள் மற்றும் இரட்டையர்த்த பாடல்களுக்கு ஆபாச நடன ஆடுவது உள்ளிட்ட விதிமுறை உள்ளன என்பதை ஆய்வு செய்து நீதிமன்ற அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். விழா முழுமையாக வீடியோ பதிவு உத்தரவிட்டு வழக்கை அக்டோபர் 9 ஒத்திவைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.